ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எப்படி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளோட 10th மார்க் வச்சு உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம தமிழக அரசோட பொதுப்பணித்துறை PWD பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மார்க் வச்சு ஆட்களை தேர்வு செய்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 760 காலி பணம் நமக்கு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், கன்ஃபார்மாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 30/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற முழு தகவலையும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் கரெக்டாக அப்ளிகேஷனை எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ண முடியும். முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்ததுன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க், எடுக்கக்கூடிய எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் PWD ரெக்யர்மெண்ட் கிட்டத்தட்ட 760 காலி பணம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. நமக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் நம்ம தமிழகத்தில் தான் இருக்க போகுது. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25/11/2024 31/12/2024 வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா PWD பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கான அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம வந்து போஸ்ட் நேம் என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்ற கேட்டகரியில் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜியில் ஒரு 500 காலி பணம் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன், அது டிப்ளமோ அப்ரெண்டிஸை பொறுத்தளவுக்கு ஒரு 160 காலி பணம் கொடுத்துருக்காங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு 100 காலி பணம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான வேக்கன்ட் லிஸ்ட். இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ்க்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜியில் ரெலவெண்ட் டிசிப்ளினில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். அந்தந்த ரெலவெண்ட் டிகிரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரெண்டிஸை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே டிப்ளமோ இன் சிவில், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கலில் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்.
நான் இன்ஜினியரிங்கில் பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிங்கனால போதும், இந்த நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக அரசோட பொதுப்பணித்துறையில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கும். இதன் மூலியமாக நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதை வச்சு அடுத்தடுத்து நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ இதற்கான சேலரி வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு ஒரு 9,000, டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு 8,000, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 9,000 அப்படின்ற சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, டைரெக்டாக மெரிட் லிஸ்ட் மட்டும்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி வந்து 10th மார்க் வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களோட மார்க் வச்சு, இப்போ இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் வந்து உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்தால் போதுமானது. ஸோ இதுக்கு வயது வரம்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அஸ் பர் த அப்ரெண்டிஸ் ரூல் படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் பார் ஆயிருந்துச்சு அப்படின்னா. ஸோ சிம்பிளாக இவ்வளோ தாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தாச்சு, சேலரி பார்த்தாச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது கடைசி தேதி 31/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க்கு, அப்ளிகேஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அப்ளிகேஷன் லிங்க் கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ NATS.education.government.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அஃபிஷியல் வெப்சைட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துலாம். போட்லேயே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தனியாக கொடுத்துருப்பேன். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷர்ஸ் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் அவங்க உறவினர்கள், நண்பர்கள் யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உடனே அப்ளை பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப்டா கேஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.